Assalamu alaikum. Hi viewers. Welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. அப்பதான் நான் daily போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் கொல்கட்டை பண்றதுக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்துர்க்கேன். அதை ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், அரைச்ச மாவை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த பதத்துக்கு கலக்கிட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிண்டி விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும்போது இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு இப்படி கிளறிக்கிட்டே வாங்க, கெட்டியாகிட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிண்ட கிண்ட அப்படியே கெட்டியாகும். இந்த மாதிரி கெட்டியான பிறகு ஆற விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், அந்த சூட்லேயே ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் நெய் பாருங்கள், கொஞ்சோண்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டுட்டு நல்லா இந்த சூடாக இருக்கும்போதே நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டியாக ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முழு ஒரு தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதில் 2 ஏலக்காய் போட்டு இதை கெட்டியாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம். தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட்டு 1/2 லிட்டர் பேக்கெட் பால் நான் வந்து சூடு பண்ணுறேன். அது தனியாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த உருண்டையை வேக வைக்கிறதுக்கு நான் தேங்காய் பால் ஒரு தேங்காவை வந்து அரைச்சிட்டு கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் ஆவின் பால் பேக்கெட் பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். அது சூடு பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கொதிக்க விடலாம். பாருங்கள், கொதிக்கட்டும். பாருங்கள், பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ நாம் இந்த உருண்டையை ஒன்றா அதில் போட்டு கொதிக்க விடலாம். இதே நாம் மாவு வந்து அரைச்ச மாவை நாங்கள் வேக வச்சு எடுத்ததுனால இப்போ சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு, வெந்துட்டுருக்கு.
ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. பால் பொங்கி வந்துச்சுன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பால் கொழுக்கட்டை பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் இப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பால். பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப் சுகர் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சுகர் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் 1 கப் போட்டிருக்கேன். பாருங்கள் கொழுக்கட்டை ஆயிடுச்சு. பாலும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் தேங்காய், துருவன தேங்காய் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கு மேலே கார்னிஷுக்காக கொஞ்சம் முந்திரியும் பாதமும் வறுத்து இதில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் கார்னிஷுக்காக. ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் இதை போட்டுட்டு கொஞ்சம் பாதம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, கொஞ்சம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. வாவ், இப்பயே சூப்பராக இருக்குது.